வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்கம் நாதம் கேட்டு செல்க செல்கவே. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்கம் நாதம் கேட்டு செல்க செல்கவே. படைகள் செல்கவே படைகள் செல்கவே. தாயின் ஆணை கேட்பதற்கு தலை வணங்கும் தங்கமே, தலை கொடுத்து தாயின் மானம் காத்திடுவாய் சிங்கமே. சென்று வா வென்று வா, சென்று வா வென்று வா. குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும், கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோல ஒளி சட்டமும். குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும், கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சட்டமும். சென்று வா வென்று வா, சென்று வா வென்று வா. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். துள்ளி வரும் வேல் கொண்டு ஆவேசத்தை அள்ளி வரும் வாள் கொண்டும், பள்ளி செல்லா பருவத்து இளங்கொழுந்தும் கிள்ளி எறிவேன் பகை என்று கிளந்தெழுந்த காலம் அது. தமிழருக்கு தங்கமென வாய்த்த காலம், புலவர் பலர் சங்கம் வளர்த்த காலம். வீரர் பொங்கும் புலி என போர்க்களம் சென்றனர். மங்கள மங்கையர் அவரை வாழ்த்தியே நின்றனர். காற்றடிக்கும் போதும் அதில் தமிழர் வீரம் வந்து மோதும். கடலின் அலை உயர்ந்து கிளம்பும், அதில் தமிழர் நிலை உயர்ந்து விளங்கும். அகிலின் புகை மணக்கும், அதிலும் தமிழின் புகழ் மணக்கும். முகிலிடை எழுமதி தோன்றும், அதில் முத்தமிழ் காவிய நிதி தோன்றும். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இன்று நம்முடைய அரங்கம் முத்தமிழ் அறிஞர் அரங்கம். கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடி தமிழக முதல்வர் கரங்களால் பரிசுகளை வென்று வந்த எங்கள் பிள்ளைகளுக்கான அரங்கம் இது. இந்நிகழ்ச்சியில் 2 பேராசிரியர்களும் 5 மாணவர்களும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொகுப்பாளினி அமிழ்தினி கலைஞரின் சிறப்புகளை பகிர்ந்திருக்கிறார். முனைவர் நா. சுலோச்சனா அவர்கள் தமிழ்துறை தலைவர், அரசு கலைக்கல்லூரி கரம்பக்குடி. கலைஞர் ஒரு சகாப்தம் என்ற தலைப்பிலும், முனைவர் ஆ. சகாதேவன் உதவி பேராசிரியர், வரலாற்றுத்துறை, மாட்சிமை தாங்கிய மன்னர் கல்லூரி புதுக்கோட்டை. கலைஞரை மறக்க முடியுமா என்ற தலைப்பிலும் கவிதை வாசிக்கிறார்கள். இணையர் இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மற்றும் மாணவர்களில் விக்னேஸ்வரி அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் உரையும், மாணவி வர்ஷா அவர்கள் தமிழ் மகனுக்கு தமிழால் ஒரு வாழ்த்து என்ற தலைப்பில் கவிதையும், சஞ்சய்குமார் அவர்கள் சதிக்கு கால் முளைத்து சாதியாய் மாறியது என்ற தலைப்பில் உரையும், சத்தியபிரியன் அவர்கள் எக்கலையிலும் சிறந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்ற தலைப்பில் உரையும், நர்மதா அவர்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற தலைப்பில் உரையும் நிகழ்த்துகிறார்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, முத்தமிழ் அறிஞரை போற்றுவோம், உலகலாம் தமிழ் மணக்கச் செய்வோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மானம் காத்த தாடைய தலைவன், தமிழகத்தை ஆண்ட தன்மான தலைவன், வான் புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு கம்பீரமாக சிலை வடித்த அன்பு தலைவன், 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என்று ஆணையிட்ட ஏழைகளின் தலைவன், குடிசையில்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றியமைத்த தன்னிகரற்ற தலைவன், 5 முறை அரியணையில் அமர்ந்து பல அரிய திட்டம் தீட்டிய அற்புத தலைவன், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்த மகத்தான தலைவன், பெரியார் பாசனையில் பயின்று அண்ணாவளியில் நடந்து கழக கண்மணிகளை உயிராக பாவித்து வெற்றி களம் பல கண்ட வெற்றி நாயகன், தோல்வியை அறியா அபூர்வ பிறவி
பேச்சு ஆற்றலில் அதிசய பிறவி, சமயோசித புத்தியின் ஆசான், சாணக்கிய மூளையின் அரசியல் ஞானி, மு. கருணாநிதி என்ற மறையாத சூரியன். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு வி. க. அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலர்கடலின் சார்பில் அனைவரையும் இந்த அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். என் பெயர் அமிர்தினி. வணக்கம். 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 உங்கள் கவிதையின் தலைப்பு என்ன? இன்று டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை மறக்க முடியுமா, கலைஞரை மறக்க முடியுமா என்ற தலைப்பில் நான் கவிதை பாட உள்ளேன். சூப்பர், பாடுங்க. மறக்க முடியுமா, கலைஞரை மறக்க முடியுமா? திருக்குவளையில் மலர்ந்த முத்துவேளார் அஞ்சுகத்தின் முத்தே எங்கள் தமிழ் சொத்தே. திருக்குவளையில் மலர்ந்த முத்துவேளார் அஞ்சுகத்தின் முத்தே எங்கள் தமிழ் சொத்தே. மாணவ பருவத்தின் உமது திட்டங்கள் வென்றதும், மாணவ பருவத்தில் உமது திட்டங்கள் வென்றதும், தேசம் உமை சொன்னதும், மாணவ பருவத்தின் திட்டம் வென்றதும், உமை தேசம் சொன்னதும், மாணவ மன்றத்தின் தலைமை பண்பின் ஓர் அங்கம். அன்று நீங்கள் அமைத்த மாணவ மன்றத்தின் தலைமை பண்பின் ஓர் அங்கம். அனைத்து மாணவ கழகத்தில் நிலைத்து நின்றது உமது சங்கமம். அனைத்து மாணவ கழகத்தின் நிலைத்து நின்றது உமது சங்கமம். முரசொலியில் உமது கைவண்ண தமிழ் முரசு கொட்டிய எண்ணம். முரசொலியில் உமது கைவண்ணம் தமிழ் முரசு கொட்டியது எண்ணம். நாடகத்தில் பாவம் பதித்து, நாடக துறையில் தன் பாதம் பதித்து 75 திரைப்படங்கள், 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய வாகை சூடா மன்னர். 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் வாகை சூடி நீங்கள் 29 சிறுகதைகளில் சிட்டாய் பறந்தீர்கள். 29 சிறுகதைகளில் சிறகடித்த சிட்டாய் பறந்தீர்கள். 210 கவிதைகளுக்கு நீங்கள் கட்டியம் அமைத்தவர். 210 கவிதைகளுக்கு, 210 கவிதைகளுக்கு நீங்கள் கட்டியம் அமைத்தவர்கள். 178 நூல்களில் நீங்கள் நிலை பெற்றீர்கள். 178 நூல்களில் நீங்கள் நிலை பெற்றீர்கள். 7000 தலைப்புகளில் 7000 தலைப்புகளில் நீங்கள் வரைந்த மடல்களோ நண்பனுக்கும் உடன் பிறப்புகளுக்கும், நண்பனுக்கும் உடன் பிறப்புகளுக்கும் வரைந்த மடல்களை மறக்க முடியா. கரிகாலன் புனைவில், கரிகாலன் என்ற பெயர் புனைவில் நீங்கள் அளித்த பதில்கள் மறக்க முடியா. உலக கலை படைப்பாளியாக பட்டங்கள் சூட்டிய உங்களுக்கு, உலக கலை படைப்பாளியாக பட்டங்கள் சூட்டியது உங்களுக்கு. உலக தமிழ் மாநாடுகளில், உலக தமிழ் மாநாடுகளில் உயர்ந்தோர் நீங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய
பானை சோற்றுக்கு பதம் ஒன்றும் என்பார்கள். இங்கே என்னால் பட்டியலிட முடியாது. ரொம்ப சரிதான். என்னால் பட்டியலிட நேரம் போதாது. இருந்தும் நீங்கள் அனார்கலியில் ஆரம்பித்து உதயசூரியனை கைபிடித்து உன்னைத்தான் நம்பி தம்பி, இளைஞர் குரல், ஒரே முத்தம், காகிதப்பூ, சாக்ரட்டீஸ், சாம்ராட் அசோகன், சிலப்பதிகார நாடக காப்பியம், சேரன் செங்குட்டுவன், திருவாளர் தேசியம் பிள்ளை, தூக்குமேடை, நச்சுக்கோப்பை, நான்மணி மாலை, நானே அறிவாளி, பரதயானம், பரபிரம்மா, பலிபீடம் நோக்கி, பிரேத விசாரணை, புனித ராஜ்யம், மணிமகுடம், மகான் பெற்ற மகன், மந்திரி குமாரி, வாழ முடியாதவர்கள் என்ற அடுக்கிக் கொண்டே செல்லலாம் உங்களுடைய படைப்புகளை. நான் வரலாற்று பேராசிரியர் என்பதால் உங்களின் வரலாறு, நீங்கள் வரலாற்று கதை வடிவங்களை கொண்டு வந்தது ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம், பாயும் புலி, பண்டார வன்னியன், பொன்னர் சங்கர் என்ற மணிமகுடங்களை நீங்கள் சூடியவர்கள். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தி தமிழுக்கு மகுடம் சூட்டியவர் நீங்கள். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை கூட்டி தமிழுக்கு மணிமகுடம் சூடிய மாணிக்கம் நீங்கள். தமிழே அமிழ்தே எங்கள் கலைஞரே, உம்மை மறக்க முடியுமா? தமிழே அமிழ்தே எங்கள் கலைஞரே, உம்மை மறக்க முடியுமா என்ற இத்தனை நேரம் மறக்க முடியுமா என்ற தலைப்பில், மறக்க முடியுமா கலைஞரை மறக்க முடியுமா என்ற தலைப்பில் கவிதை பேசினேன். இத்தனை நேரம் கேட்ட உலக தமிழ் உறவுகளுக்கும் உயராய்வு வேல் அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பு கவிதை, ஜூன் 3 என்றால் யாராலும் மறக்க முடியாத நாள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த தினமன்று. நிச்சயமாக நானும் 3/6/1976 பிறந்தேன். அதனால் எனக்கு தலைவர் கலைஞரை நிரம்ப பிடிக்கும். காரணம், எங்கள் வாழ்க்கையில் ஒளியூட்டியவர் அவர்தான். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் அரசியல் பேச வேண்டாம் என்று மேடம் சொன்னார்கள். இருந்தும் அவருடைய அந்த முதல்வர் ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் பணியில் சேர்ந்தோம் என்பதை மறக்க முடியாது. அதுவும் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கையில் எங்களுடைய பணி நியமன ஆணை பெற்றதை மறக்க முடியாது. உண்மைதானே? உண்மைதான். அதற்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்ல வேண்டும். இங்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் சொல்லிய பாடிய கவிதை மிக அழகாக இருந்தது. நிறைய தொகுத்து கொடுத்திருந்தீர்கள். நிச்சயமாக. அதான் பானை சோற்றுக்கு பதம் ஒன்று என்பார்கள். அதுபோலதான் இந்த கவிதையில் அவருடைய படைப்புகளை பட்டியலிட்டாலே பெரிய ஒரு கவிதை, பெரிய ஆராய்ச்சி. அவர் கலைஞரை எந்த விஷயத்திலையும் அவரை உள்ளடக்கி கொண்டு வரலாம். நிச்சயமாக அவர் ஒரு அமுத சுரபி. அவருடைய வாழும் வரலாறு நிச்சயமாக. வாழ்ந்த வரலாறு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு உயராய்வு வேல் அறக்கட்டளையின் முனைவர் அஜிதா அம்மையாருக்கும் எங்களுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் கவிதையாக முனைவர் சுலோச்சனா அவர்கள், தமிழ்துறை தலைவர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கரம்பக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம், அவர் கலைஞர் ஒரு சகாப்தம் என்ற தலைப்பின் கீழ் தனது அற்புதமான கவிதையை, டாக்டர் கலைஞரின் நினைவு குறிப்புகளை இங்கே பதிவிடுகிறார்.
வாருங்கள் முனைவர் சுலோச்சனா அவர்களே. வணக்கம். உலகத் தமிழ் மக்களுக்கும் முனைவர் அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களின் சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துகள் மற்றும் நன்றிகளை மனமார்ந்து சொல்லிக் கொள்கிறோம். கலைஞர் ஒரு சகாப்தம் என்ற தலைப்பில் நான் இப்போது கவிதை தருகிறேன். வாருங்கள், கவிதையை கேட்கலாம். திருக்குவளை கண்ட வாசம், திருக்குவளை கண்ட வாசம், தித்திக்கும் தமிழ் கொண்ட நேசம், தித்திக்கும் தமிழ் கொண்ட நேசம், அஞ்சுகம் ஈன்றெடுத்த அமுதம், அஞ்சுகம் ஈன்றெடுத்த அமுதம், ஆற்றியதோ தமிழ் பணி வாழ் காலம், ஆற்றியதோ தமிழ் பணி வாழ் காலம், முக்கணியின் சுவையாய் முத்தமிழ் இனிக்க, முக்கணியின் சுவையாய் முத்தமிழ் இனிக்க, இயல் இசை நாடகம் கண்ட இமயம், இயல் இசை நாடகம் கண்ட இமயம், உலகம் கண்டதோ அறிவின் கடலை, உலகம் கண்டதோ அறிவின் கடலை, உண்மையே உண்மையே பொய்யில்லை, உண்மையே உண்மையே பொய்யில்லை, இதயம் தமிழால் நிரம்பி வழிய, இதயம் தமிழால் நிரம்பி வழிய, காவியம் பாவிகம் கற்று காதலானார், காவியம் பாவிகம் கற்று காதலானார், குறளுக்கு ஓவியம் தீட்டி நெஞ்சுக்கு நீதி கண்டார், குறளுக்கு ஓவியம் தீட்டி நெஞ்சுக்கு நீதி கண்டார், முத்துவேல் கருணாநிதி கானம் பாடி வானம் தொட்டு வெள்ளித்திரையில் வீதி உலா கண்டு, கானம் பாடி வானம் தொட்டு வெள்ளித்திரையில் வீதி உலா கொண்டு, காலம் கண்டுகொண்ட கலைஞரானார், காலம் கண்டுகொண்ட கலைஞரானார், எப்பணிகள் கொண்ட போதும் எப்படி இருந்த போதும், எப்பணிகள் கொண்ட போதும் எப்படி இருந்த போதும், புதினங்கள் படைத்து உரைகள் வகுத்து புதிக்க விதைகளால் அன்னை தமிழுக்கு அணி அலங்காரங்கள் கோத்தார், புதினங்கள் படைத்து புதுக்க விதிகள் வகுத்து அன்னை தமிழுக்கு அணி அலங்காரங்கள் கோத்தார், அவர் தமிழ் கொண்ட கலையகம், அவர் தமிழ் கொண்ட கலையகம், அவரை தமிழ் கொண்டது கலையகமாய், அவரை தமிழ் கொண்டது கலையகமாய், கலைஞர் ஒரு சகாப்தம், வாழ்க கலைஞரின் புகழ். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விக்னேஸ்வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார். ஜே. விக்னேஸ்வரி இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு. இவர் மாவட்ட அளவில் நடைபெற்ற தமிழ் வளர்ச்சித்துறை பேச்சுப் போட்டியில் 2ஆம் பரிசினை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கைகளால் பெற்றுள்ளார். வ.உ.சி. பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டியில் முதலிடம். உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டியில் முதல் பரிசினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் திருக்கரங்களால் பெற்றுள்ளார். நேரு யுவகேந்திரா நடத்திய கல்லூரி அளவிலான பேச்சுப் போட்டியில் முதலிடம். கல்லூரி அளவிலான நுண்கலை மன்ற பேச்சுப் போட்டியில் 2ஆம் இடம். மாநில சிறுபான்மையினர் ஆணையம் நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டியில் முதலிடம் பெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திருக்கரங்களால் பரிசு பெற்றுள்ளார். வாருங்கள் விக்னேஸ்வரி அவர்களே, உங்கள் உரையை தாருங்கள். நான் உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். இன்று உங்களோடு உரையாட இருக்கும் தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர். நாடு பற்றி பாடுகின்றீர், நன்று நன்று. நாடாளும் மன்னர் பற்றி பாடுகின்றீர், அதுவும் நன்று. நாடுதனை மீட்பதற்கும் புதிதாக பறிப்பதற்கும் கேடுகளை சுமந்து விழுப்புண்களை ஏந்துகின்ற பீடுநடை வீரர் பற்றி பாடுகின்றீர், மிகவும் நன்று. ஏடுகொள்ளா இலக்கியங்கள் காதலையும் களம் புகுவோர் காதையையும் எடுத்து எம்பும் காரணத்தால் என் வழியை தனி வழியாக்கி கொண்டு எல்லா ஊரும் எமது ஊரே, எல்லா மனிதரும் எமது உறவே என என் உரையை தொடங்குகிறேன் என்றான் ஒரு புலவன். அவனுடைய தமிழ் திருப்பெயரே கணியன் பூங்குன்றன். இன்று நாடாளும் வேந்தர்களும் நாட்டில் உள்ள மாந்தர்களும் இந்த ஒற்றை வரியின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ளாததால் தான் இத்தனை இன்னல்கள். எடுத்து எம்ப காலம் போதாத தோழர்களே.
வேதனைகள் விரைந்து தொடர்வதும் விலகி தொலைவதும் கூட நாம் ஏற்றிடும் செயல்களால் என்றே நோதலும் துணிதலும் அவற்றோர் அன்னை என்று நன்கு கனிந்து நவிழ்கிறான் கணியன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று அன்று தெல்லியதே தமிழ் புலவர் சொன்னதையும் இன்று பட்ட மரத்தில் கட்டி வைத்த தூளி போல் ஆக்கிவிட்டோம். யாதும் ஊரே யாவரும் கேளிரென உலக சமத்துவத்திற்கே விதையாகும் இந்த வாக்கும் வெற்று வறண்ட சொற்றொடராகி போவதை இன்றைய நாட்டில் மத சண்டைகளும் இனப்பிரிவுகளும் காட்டி உரைக்கின்றன. பாமரராய் விலங்குகளாய் இகழ்ச்சி சொல்ல பான்மை கேட்டு நாமமது தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ. சொல் தமிழா, பாமணத்தால் கணியன் வாக்கை பரவும் வகை செய்தல் வேண்டாமா? உலக ஒற்றுமை, ஒருகுல கொள்கை, உயிரின் தன்மை, உயரிய வினைகள், வாழ்க்கையில் உற்ற துன்பமும் உவகை இன்பமும் ஒன்றென கருதுதல். உலக ஒற்றுமை, ஒருகுல கொள்கை, உயிரின் தன்மை, உயரிய வினைகள், வாழ்க்கையில் உற்ற துன்பமும் உவகை இன்பமும் ஒன்றென கருதுதல். உயர்ந்துள்ள செல்வர்க்கு பணியாமை, வீணில் உழன்றிடும் சிறியவரை இகழாமை என பல வண்ணமிகு மலர்கள் கொண்டு உயர் எண்ணம் தொடுத்தளிக்கும் பெருவுள்ளம் காணுகின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளும் ஒற்றை வார்த்தை. ஏழைகளாகவே எல்லோரும் இருந்தாலும் ஏழை என்ற வகையில் கூட ஒற்றுமையல்லாத பூமி அல்லவா இது என்பார் கவிஞர் கண்ணதாசன். ஆம் தோழர்களே, பொதுநாமம் தமிழர் என கொண்டும் தமிழருக்குள் எத்தனை பிரிவு, திருநாமம் இந்தியர் என கொண்டும் இந்தியருக்குள்ளும் எத்தனை பிரிவு, இனநாமம் மனிதர் என கொண்டும் மனிதருக்குள்ளும் எத்தனை பிரிவு. வேற்றுமையில் ஒற்றுமைதான் கொண்ட இந்தியா, வேகமாக முன்னேறும் என்னுடைய இந்தியா என்று சிறு பிரயாத்தில் படித்த கவிதையெல்லாம் என்று நினைத்து பார்க்கையில் வேடிக்கையாகவும் வெறுப்பாகவும் தான் இருக்கிறது. ஆம் தோழர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர். இன்றைய இந்தியா, இந்த கன இந்தியா அணு அளவேனும் கசடற்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொது சத்திய வார்த்தை. இராணுவம் தேவையில்லை, தளவாடம் வேண்டியதில்லை, எல்லைகள் இருக்காது, இருமாப்பு நெருங்காது, மதம் என்ற பேய் ஓடும், இனம் என்ற பிரிவு ஒளியும், தெல்லியதோர் நிலையினை திறம்படவே நாடடையும், இறுதியாக புள்ளினம் போல வாழ கற்றுக்கொள்வர் மக்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உணர்ந்தால் இந்த அரைக்கூவல் தன்னை அற்றை நாளில் ஒரு தமிழ் நிறைகுடமாய் திகழும் தன்னுடைய நெஞ்சத்தை திறந்து விரிகடல் சூழ் உலகமெங்கும் என்னுடைய ஊரே, விழியும் ஒளியும் போல மக்கள் எல்லாம் என்னுடைய உறவே என்று புதிய வெளிச்சத்தால் பொல்லாத இருள் கிழித்து வேற்றுமையின் வேறறுத்து புரட்சி செய்தான். ஆனால் இன்றைய மலர்தலை ஞாலத்து மக்கள் எல்லாம் பேய் பிடித்து ஒருவரை ஒருவர் துன்புழைத்து என் ஊரே என் கேளிரே என்று தன்னலமாய் தரணி நலன் அளிப்பதை காணும் போதெல்லாம் அறம் சொல்லும் தமிழராய் என்னுடைய நெஞ்சம் வெதும்பி வெதும்பி துடிக்கிறதாம். தொடர்களை தமிழன் அத்தகைய தன்மையின் அல்ல, எருமை மாடு போல் ஒன்றுபட்டு கூட்டம் கூட்டமாய் கொடுத்துண்டு வாழ்க என்பதை பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க என்கிறது நாளடியார். பெரியவா மாற்றவும் முன்கை நெடியார்க்கு தோல் என்கிறது பழமொழி 400. அருளிலே பிறக்கும் அறநெறி எல்லாம் என்கிறது நான்மணி கடிகை. உலக மக்கள் அனைவரோடும் நட்பு கொண்டு வாழ்தலே சிறந்தது என்பதை தேரின்கொள் நட்பு திசைக்கு என்கிறது இனியவை 40. அது மட்டுமல்லாமல் உலகில் பிறந்த அனைத்து மக்களும் சமமே, எனவே அவர்கள் அனைவருக்கும் ஒரே நீதிதான், ஒரே அறம்தான் என்று எண்ணிய மதுரை கூடலூர் கிடார் அவர்கள் தான் எழுதிய முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு அதிகாரத்தின் தொடக்கத்திலும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று பீடுபட கூறி தமிழரின் ஒற்றுமை பார்வையை உலகறிய செய்தார். ஆம் தொடர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் சங்கத்தமிழ் சொல் நம்முடைய தங்கத்தமிழ் நெஞ்சங்களின் ரத்தத்திலே கலந்ததுவாம். இன்றைய நம் மக்கள் ஒற்றுமையால் மேன்மையுண்டாம், ஒன்றையொன்று துன்புழைத்தல் குற்றம் என்று கண்டுவிட்டால் குறைவுண்டோ வாழ்வினுக்கே என்பதை உணர்ந்து தெளிந்தார்களே. ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று என்னுடைய தமிழ் புலவன் சொன்ன ரத்தின வார்த்தைகள் நிஜகால நித்தியமாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இறுதியாக உலக இன்னல்கள் அனைத்திற்கும் ஒரே ஒரு ஒற்றை வரியில் ஔடதம் தந்து பூந்தமிழில் வண்டாக புணர்ந்து கலந்து இந்த பூமிக்கே புதுக்கவிதை கனியொன்றை தந்த கவிஞன் பூங்குன்றந்தனில் பிறந்த புலவன் கணியன்தான் என்கிற போது புல்லரித்து பூரித்து போகுதம்மா என்சான் உடம்பு என்றார் முத்தமிழறிஞர். அவருடைய வார்த்தை வரிகளை உணர்ந்தோமேயானால் உண்மையிலேயே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் போதெல்லாம் புல்லரித்து பூரித்து போகுதம்மா என்சான் உடம்பு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவி வர்ஷா அவர்கள் தமிழ் மகனுக்கு தமிழால் ஒரு வாழ்த்து என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கிறார். இவர் திருவாரூர் தமிழால் இணைவோம் சங்கத்தின் தலைவர், டெல்டா தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர், JCI திருவாரூர் ராயலில் உறுப்பினர். திருவாரூரில் நடைபெற்ற பயிற்சியாளருக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையில் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர். தஞ்சாவூரில் நடைபெற்ற 3 நாள் பேச்சுக்கலை பயிற்சி பட்டறையில் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர். சிறப்பு விருந்தினராக JCI நெய்வேலி நடத்திய 5am யோகா கிளப்பில் மற்றும் தமிழால் இணைவோம் உலக பேரியக்கத்தின் நிகழ்வுகளிலும் சிறப்பு விருந்தினர். ACN தொலைக்காட்சி மற்றும் உலக வானொலியிலும் பங்கேற்றுள்ளார்.
தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையில் புத்தக ஆய்வுரை, செம்மொழி பேச்சு மேடையில் செம்மொழியான விருது போன்ற விருதுகளும் பெற்றுள்ளார். என் பெயர் தி. வர்ஷா. முதுகலை ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். விசையுறு பந்தனை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உயிர் கேட்டேன், நசையறு மனங்கேட்டேன், நித்தம் நவமண சுடர்விடும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடனல் அகங்கேட்டேன், அசைவரும் அது கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ என்ற மகாகவியின் பொன் வரிகளோடு பொன்மகுடம் சூடிய தமிழ் மகனுக்கு தமிழாலே ஓர் வாழ்த்து. மாந்தர் குல விந்தையே, மக்கள் குல தந்தையே, வேண்டும் வரம் தருவதால் வேண்டாம் என்றும் இறைவரே, கலைகளில் வித்தகர், தமிழகத்தின் சொத்தவர், கலங்கரையாய் நின்றவர், கலங்காது வென்றவர், பாமரரின் வாழ்விலே பாதை நூறு தந்தவர், பாசம் பரிவு இவற்றையே பகைவருக்கு பகிர்ந்தவர், என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று காந்த குரலால் கட்டியவர், தாழாத தோல்வியையும் சாந்தத்தாலே வெட்டியவர், வான்வரையில் வள்ளுவனை உயர்த்தி தமிழ் உயர ஏணியாய் நின்றவர், தரணி போற்றும் தமிழாலே தமிழ் ஞானியாய் திகழ்பவர், தமிழ் காத்து காவலரே, கவி பாடும் நாவலரே, பாதை காட்டு பாவலரே, எல்லையில்லா தமிழ்வானில் என்றும் மறையா சூரியனாய் நீர் இன்று போல் ஒளி வீச தமிழாலே வாழ்த்துகிறேன் தமிழ் மகள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேலலை வரிசையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர் சே. சஞ்சய்குமார், சுவாமி தயானந்தா கல்லூரி, 2ஆம் ஆண்டு, கணினியியல், இளங்கலை. சதிக்கு கால் முளைத்து சாதியாக மாறியது என்னும் தலைப்பில் பேச இருக்கிறார். 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி அளவில் முதல் பரிசுகள், கல்லூரி அளவில் தஞ்சை தமிழ் சங்கத்தில் 2ஆம் பரிசு, திருவாரூர் தமிழ் இலக்கிய மன்ற அளவில் 3வது பரிசு, சிறுபான்மையான ஆணையத்தால் மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட போட்டியில் 3வது பரிசு மற்றும் கல்லூரி அளவில் முதல் பரிசுகள். முத்தமிழுக்கு முதல் வணக்கம். அவையினர் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். நம்மளாம் பள்ளிக்கூடத்தில் படித்த பாட்டு ஒன்று இருக்குங்க, ஜாதிகள் இல்லை இடி பாப்பா. ஆனால் என் முப்பாட்டம் பாரதிக்கு எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் ஜாதி சான்றிதழ் கொடுத்தாதான் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியும்னு. இந்நிலை மாற்றவே இக்கணம் நான் உங்கள் முன். நம்ம தலைவர் சிங்காரவேலன் சொல்கிறாரு, எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லாத ஜாதிய கட்டமைப்பு இந்தியாவில் தான் இருக்குன்னு. உண்மைதாங்க. தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, தோராயமாக 300 ஜாதிகள் இருக்காங்க. 300 ஜாதிகளில் 7 உட்ஜாதி இருக்குது. 7 உட்ஜாதிலையும் 10 தலைவர்கள் இருக்காங்க. அந்த 10 தலைவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. இந்நிலை மாற வேண்டும். எப்படி மாறும்? மாற விடாமல் அரசியல் செய்கிறார்கள். ஏனென்றால் இங்கு ஒரு தேர்தலில் தேவேந்திரனுக்கு சீட்டு கொடுத்தா தேவர் வாக்கு செலுத்த மாட்டார், தேவர் நிறுத்தினா பறையர் போட மாட்டார், பறையரை நிறுத்தினா படையாச்சி போட மாட்டார், படையாச்சி நிறுத்தினா பிள்ளைமார் போட மாட்டார், பிள்ளைமாரை நிறுத்தினா கோனார் போட மாட்டார். எப்படிங்க தமிழ் சமுதாயத்திற்கு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? கடைசி வர அடிமையாக இருந்து சாக வேண்டியது தான். என் பேர் கேட்டிங்கன்னா சஞ்சய்குமார், ஆனால் எங்கள் தாத்தா பேர் கேட்டிங்கன்னு வச்சுங்க ராமச்சந்திர பிள்ளை. கேட்டால் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கிறது அடையாளமா? எதுங்க என் அடையாளம்? என் முகம்தான் என் அடையாளம், என் திறமை தான் என் அடையாளம், என் பெயர் சஞ்சய்குமார், அதுதான் என் அடையாளம். ஆதி தமிழன்ட்ட கேட்டால் பாணன், பறையன், துடியன், கடம்பன் வெறும் 4 குடியினர் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 4000 ஜாதி இருக்குங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்களின் வருகைக்கு பின்புதான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது. அவர்கள் பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகின்ற புரட்சி, கிளர்ச்சி, எதிர்ப்புகளை கையாள்வதற்கு அவர்கள் ஜாதியினை கொண்டு வந்தார்கள். ஜாதியினை கட்டமைக்க மதங்களை கொண்டு வந்தார்கள். மதங்களை நம்ப வைக்க கடவுளை உருவாக்கினார்கள். கடவுளை நம்ப வைக்க புராண இதிகாச வேதங்களை கொண்டு வந்தார்கள். அதை நம்பினோம், நாம் அடிமையானோம். இப்போ விவசாயம் செய்யறதுக்காக கைட்டின சட்டையை நீலாம் சட்டையே போடாத ஜாதின்னு சொன்ன சமூகம் இது. விவசாயம் செய்கிறவங்க வயலில் வேலை பார்ப்பாங்க. அந்த வயலில் சேரோட உள்ள காலோட அந்த கோவிலுக்குள்ளே போனால் கோவில் அசுத்தமாயிடுன்னு வெள்ளன்னு கும்பிட்டுட்டு போனாங்க. அவங்கள நீங்களாம் கோவிலுக்குள்ளேயே வரக்கூடாத ஜாதின்னு சொல்லி ஒதுக்கிய சமுதாயங்க இது. சதியினால் உருவான பழக்கத்தினை விதியென வாழாமல் மதியினால் மாற்றுவோம் மாணவர்களே, மாற்றம் காண்போம் மாணவர்களே. இங்கே நம்ம ஜாதி ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நாம பஞ்சாபில் போய் சொன்னால் உடனே சொல்லுவான் நீ தமிழன்னு.
அதே இங்கே தமிழன், பஞ்சாபி, மദ്രാസിன்னு சொல்லிட்டு இருக்க நாம அமெரிக்காவில் நின்னா உடனே சொல்லுவோம் நீ இந்தியன்னு. அது உன் அடையாளம். நம்மளாம் இங்கே கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே அவன் ஒரு பாமர மக்களாகவும் பகுத்தறிவு இல்லாதவனாகவும் தான் பார்க்குறான். ஏன்னா இந்த ஜாதியை கட்டிக்கிட்டு அலுவலவாசி தான். இழிவு இருக்கும் இடத்தில் தான் எழுச்சி இருக்கும். இது எழுகின்ற நேரம், எழுந்து வாருங்கள். சாதி எண்ணம் கொண்டவன் அரசியல் வந்தால் நாடு நாசமா போகும்னு சொன்னாரு ஐயா முத்துராமலிங்கம். ஆனா அவரே ஒரு ஜாதிய குறியீடா தான் பார்க்கப்படுறாரு. ஒரு இனத்தார்கள் கோவிலுக்குள்ள செல்வதற்காக வழிவகை செய்த தலைவர் வைத்தியநாதன் ஒரு ஜாதிய குறியீடா தான் பார்க்கப்படுறாரு. தமிழ்நாடோட மானம் கப்பலோட்டிய சிதம்பரனார் ஒரு ஜாதிய குறியீடா தான் பார்க்கப்படுறாரு. ஜாதி என்னும் நஞ்சின் சுவையை அனுபவித்து ஜாதிகளே வேண்டாம் என கூறிய அண்ணல் அம்பேத்கர் ஒரு ஜாதிய குறியீடாக தான் பார்க்கப்படுறாரு. இப்படி ஜாதி வேணா வேணா வேணான்னு சொன்ன எல்லாரையுமே ஒரு ஜாதி தலைவராக்கி அவர் பெயர்ல ஜாதி வச்சு அரசியல் பண்றாங்க. நொந்து போய் பாடுறான் பாருங்க புரட்சி பாவன். இருட்டா இருக்குதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேன்னு. இப்போ யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நான் 10 மாதம் தானே பட்டுக்கோட்டையன் பாட்டுல சொன்னாங்க. உண்மைதாங்க. ரத்தம் வாங்கிக்கிறவங்க யாருமே அவங்களோட ஜாதியை பார்க்கறது இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? ஜாதிக்கு ரத்த வெறி உண்டு, ஆனால் என்றைக்குமே ரத்தத்துக்கு ஜாதி வெறி இருந்ததே இல்லைங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம் ஜாதி அழியவே அழியாதாங்க. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. பறத்து என்பது ஏதடா, பணத்து என்பது ஏதடா, இறைச்சி தோல் இலகிய எலும்பிலே இலக்கணம் விட்டு இருக்கிறதோ. ஆமாங்க, சதிக்கு கால் முளைத்து ஜாதியாக மாறியதுங்கிறது இன்றைய தலைப்பு. நட்பு என்னும் பந்தத்தினால் ஜாதி அழிகிறது என்பது இன்றைய நாட்டு நடப்புங்க. என்னோட நண்பரோட ஜாதி எனக்கு தெரியாதுங்க. ஜாதி பார்த்து வருவதில்லை நட்பு, என்னுடைய பாதிங்கிற உணர்வு தாங்க நட்பு. சரி, இப்போ ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதியில் ஒரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, காதலிச்சு திருமணம் பண்ணுறான்னு வச்சுங்க, அவனை உடனே நீ கலப்பு திருமணம் பண்ணிட்ட இது ஒதுக்குறது. எதுங்க கலப்பு திருமணம்? இது ஜாதி மறுப்பு திருமணம். ஒரு மனுஷன் அவன் விரும்பிய மனுஷியை கல்யாணம் பண்ணுறான், அப்போ அது பேர் ஜாதி மறுப்பு திருமணங்க. நம்ம நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்ற நாடுங்க. ஆகையால் சதியினால் உருவான பழக்கத்தினை விதி என வாழாமல் மதியினால் மாற்றுவோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவி சே. நர்மதா, 1ஆம் ஆண்டு வேதியியல், திருவிக அரசு கலைக்கல்லூரி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் தலைப்பில் பேச இருக்கிறார். 2022ஆம் ஆண்டு தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பரிசினை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி அவர்கள் வழங்கினார். 2022ஆம் ஆண்டு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையம் நடத்திய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கான ஆங்கில வழி பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் 3ஆம் இடம் சான்றிதழ் மற்றும் ரூபாய் 5000 காசோலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வழங்கினார். அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என் பெயர் சே. நர்மதா. நான் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் வேதியியல் 1ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள்தான். ஆம், இன்றைய ஜனநாயகமானது இதனை அடிப்படையாக கொண்டே செயல்படுகிறது. எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஒரு விரல் சுதந்திரம் பற்றியே அது அதிகமாக எடுத்துரைக்கிறது என்று நம்மில் பலரும் எண்ணலாம். ஆனால் அது உண்மையல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அனைவரும் சமமான சுதந்திரம், சமத்துவம் அனைத்தையும் பெற்ற குடிமக்களே என்பதை நிலைநிறுத்துகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு புரிந்து கொண்டாலே நாம் எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்ற உண்மையானது நமக்கு புரிய வரும். அது மட்டுமல்லாமல் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் அடிப்படையாக இருக்கும் பொழுதே ஒரு நல்ல ஜனநாயகமானது உருவாக்கப்படுகிறது. அதுவே சமூக ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என அனைத்தும் தோற்று போகின்ற பொழுது என்ன உருவாகும் என்றால் சமூக ஜனநாயகமானது சீர்குலைந்து போகும். அத்தகையவற்றிற்கு நாம் வித்திடலாமா? முதலில் நாம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்ற போது எழுத்துரிமை, பேச்சுரிமை, சொத்துரிமை என எக்கச்சக்கமான உரிமைகள் நமக்கான சுதந்திரமாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பு கொடுத்துள்ளது. அத்தகைய சுதந்திரங்களில் குறிப்பிடத்தக்கவாறு சொல்ல வேண்டும் என்றால் பெண்களுக்கான சுதந்திரம், ஆண்களுக்கு தனி சுதந்திரம் என்றெல்லாம் இல்லை, அனைவருக்கும் ஒரே மாதிரியான சுதந்திரமே.
அத்தகைய சமமான சுதந்திரத்தை வழங்கியுள்ளதே நமது இந்திய அரசியலமைப்பு. ஒருவர் சுதந்திரமாக செயல்படும் போதே அவருடைய முழு திறமையும் வெளிப்படுவதுடன் நாட்டினுடைய முழு உழைப்பும் வெளிப்படுகிறது. சரி, சுதந்திரம் என்றால் வரையறுத்து கொண்டே போகலாம். சுதந்திர போராட்டத்தையும் கூறலாம், இன்று நாம் இருக்கும் சுதந்திரத்தினையும் கூறலாம். அதையும் தாண்டி கூற வேண்டும் என்றால் என்ன சொல்லலாம்? சமத்துவத்தை பற்றி கூற வேண்டும். ஆம், சுதந்திரமானது இருக்கின்ற பொழுதே சகோதரத்துவமும் சமத்துவமும் உறுதி பெறுகிறது. சமத்துவத்தை பற்றி சரியாக கூற வேண்டும் என்றால் அனைவருக்கும் தேவையானவற்றை சரியாக செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் சரியாக கூற வேண்டும் என்றால் ஒரு தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரத்தை தாண்டியும் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அதுவே சமத்துவமாகும். அதாவது ஒரு நிகழ்ச்சியை காண செல்கின்ற பொழுது அனைவரும் வெவ்வேறு உயரங்களில் உள்ளனர். ஒருவன் உயரம், ஒருவன் குள்ளம் என்றெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அனைவரும் ஒரே மாதிரியான உயரத்தில் இருப்பது அல்லவே. உயரமானவருக்கு குள்ளமான நாற்காலியும் குள்ளமானவருக்கு உயரமான நாற்காலியும் கொடுக்கப்படும் போது பிரித்து பார்க்கப்படுகிறது என்ற அர்த்தமல்ல. அங்கேதான் சமத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. ஆம், அனைவரும் சரிசமமான பார்வையில் அமர்ந்து அனைத்து நம் இந்திய நாட்டினர் மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவரும் ஒரே குரலாக இருந்து தங்களை சகோதர சகோதரிகளாக கருதுவதே சகோதரத்துவம் ஆகும். அத்தகைய சகோதரத்துவமானது எங்கு நிரூபிக்கப்படுகிறது என்றால் நாட்டில் உள்ள அனைவரும் தங்களது சுதந்திரத்தினையும் சமத்துவத்தினையும் உணரப்படும் பொழுதே சகோதரத்துவமானது எடுத்துரைக்கப்படுகிறது. அத்தகைய சகோதரத்துவத்தை பற்றி வேதாத்ரி மகரிஷி கூறுகையில், சகோதரத்துவம் என்பது வெறும் ஒரு உணர்வாக இருக்கக்கூடாது, அது மெய்ஞானிகளாலும் விஞ்ஞானிகளாலும் உணர்வு பூர்வமாக உணரப்பட்ட ஒரு உணர்வாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார். மேலும் இரத்தத்தின் பந்தங்கள் மட்டுமே சகோதரர்கள் அல்ல. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சென்னை வெள்ளம் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட சென்னை வெள்ளத்தில் சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம் என அனைத்துமே நிரம்பி இருந்தன. காரணம், ஒவ்வொரு பேரிடரின் போதும் மனித நேயமானது உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சரி, பேரிடரின் போது மட்டுமா உயர வேண்டும்? அனைத்து நேரங்களிலும் உயர வேண்டும். அனைத்து நேரங்களிலும் உயரும் போதுதான் நம் நாட்டின் முன்னேற்றமும் உயர்கிறது. அத்தகைய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என அனைத்தினையும் மனிதனானவன் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் சட்டத்தினையும் உரிமையையும் மதித்து செயல்படும் போதே இவை மூன்றும் நாட்டினில் செயல்பட ஆரம்பிப்பதோடு ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையிலும் ராஜ்யத்தை உருவாக்க முடியும். எனவே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை காத்து செயல்படுவோம், சட்டங்களை மதிப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர் நா. சத்யபிரியன், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மணல்மேடு, தமிழ் இளங்கலை 2ஆம் ஆண்டு. எக்கலையிலும் சிறந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எனும் தலைப்பில் பேச இருக்கிறார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நடந்த பேச்சுப் போட்டியில் முதலிடம் பரிசு 5000 ரூபாய் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் கையில் பெற்றார். தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மானம் கடுப்பாறை, நல்லறிவை தடுப்பாறை, மண்ணோடு உயர்த்தெறிந்த மாபெரும் கட்டப்பாறை, வானம் உள்ளவரை அகிலம் இயங்கும் வரை யார் இங்கு மறப்பார் பெரியாரை. தந்தை பெரியாருக்கு என் முதல் வணக்கம். இவ்வரங்கிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, எக்கலையிலும் சிறந்தவர் முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள். 3/4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குவளையில் கெட்டது ஒரு குவா குவா. காற்றுக்கு தெரியுமா அந்த குரல்தான் குரல் வாழ குரல் கொடுக்கும் குரல் என்று. அன்று பேறுகாலம் பார்த்த அந்த பெரும்பாட்டி அறிவாளா, அந்த பிஞ்சு விரல்கள்தான் ஐயன் வள்ளுவனை விண்ணில் ஏற்றும் என்று. ஆம், மெய்பொருள் காண்பதறிவு என்னும் சொல்லிற்கு ஏற்றார்போல் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்பவர் முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் ஒருவர் மட்டும்தான். நெல் குத்தும் உலக்கை போல் உன் சொல் குத்தும் வழக்கை எட்டியெதிரும் அது செல்ல வேண்டிய இலக்கை என அவரை நாம் புகழாரம் சுட்டி மகிழலாம். பேச்சாற்றல் கொண்டவனுக்கு எழுத்தாற்றல் இருப்பதில்லை, எழுத்தாற்றல் கொண்டவனுக்கோ இலக்கிய நயம் கை சேருவதில்லை. ஆனால் தன் பேச்சாற்றலால் எழுத்தாற்றலால் இலக்கிய நயத்தை வசப்படுத்திய ஒரே தலைவன் முத்தமிழ் அறிஞர் ஒருவர் மட்டும்தான். தனது 17ஆம் அகவையிலே திரைப்படத்துக்கு வசனங்களை எழுத ஆரம்பித்தவர். நாடகங்களில் முதலில் வசனத்தை எழுதி சினிமா துறையிலும் சாதித்த ஒரு பெருந்தலைவன். அவர் பராசக்தி படத்திற்கு எழுதிய ஒரு திரைக்கதை வசனம்தான் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினேன் என எழுதியிருப்பார். அந்த திரைப்படத்தில் அந்த திரை வசனத்தை கேட்க
திரையரங்கை நோக்கி ஓடிய கால்கள் அன்று ஏறாலாம். இன்று நாம் சொல்வோம் திரை தீபிடிக்கும் வெடி வெடிக்கும் என்று. ஆனால் அன்றே திரையரங்களை தீபிடிக்க வைத்த ஒரு எழுத்தாற்றல் கொண்ட ஒருவன் இருக்கிறான் என்றால் அது முத்தமிழ் அறிஞர் ஒருவர் மட்டும்தான். அவர் எழுதிய திரைக்கதைகள் சமூகத்தின் அவலங்களை பிரதிபலித்தன. காரணம் அவர் எழுதிய வசனங்கள் தான். அவர் திரைப்படத்தில் வசனங்கள் எழுதியது மட்டுமல்லாமல் பல இலக்கியங்களை படைத்திருக்கிறார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்பார். அத்தகைய வள்ளுவனின் திருக்குறள்களுக்கு குறளோவியம் என்னும் புத்தகத்தை எழுதி திருக்குறளுக்கு வசனங்களை எழுதி வைத்தார். அன்று கன்னியாகுமரியில் ஒரு சிலை வைத்து திருவள்ளுவனை புகழ் விண்ணை ஏற்றியது. ஆனால் அத்தகைய வள்ளுவன் எழுதிய குறளை இன்று சாமானியனும் புரிந்து கொள்ள அதற்கு உரை எழுதியவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள். அவர் எழுதிய சிலப்பதிகாரம், மலைக்கல்லன் என்னும் நாவல்களாம் இன்னும் நம் மனதில் ஆறாத சுவடுகளாய் காணப்படுகிறது. தமிழ் அன்னையை தாய்மொழி என நாம் பெருமை பாற்றிக் கொள்கிறோம். அத்தகைய நம் தாய்மொழிக்கு செம்மொழி எனும் அந்தஸ்தை வாங்கி தந்தவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள்தான். அவர் இலக்கிய பணியால் தான் தமிழுக்கு செம்மொழி எனும் அந்தஸ்து வந்தது. திரைப்படை, இலக்கியம், பாடல் என இக்கலையில் மட்டும் இல்லாமல் அரசியலிலும் சாதித்த ஒரு தலைவன் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் மட்டும்தான். ஏன் முக்கலைகள் பற்றி பேச வந்து நான் அரசியலை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? அரசியலும் ஒரு கலைதான். இல்லை என்றால் அக்கலையில் சிறந்தவனாக திகழ்ந்து ஒரு முறை கூட தோற்காமல் வெற்றியை கண்டிருக்கிறார் என்றால் அவர் அதையும் ஒரு கலையாக ஏற்று அதை தன் மூச்சாக கொண்டு திறம்பட செய்து முடித்ததால் தான் அவர் தோல்வியை காணாமல் வெற்றியை தழுவினார். அத்தகைய பெரும் தலைவன் இன்று வரலாறாக வாழ்கிறான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்கம் நாதம் கேட்டு செல்க செல்கவே.